திருமழிசை ஆழ்வார் கும்பகோணத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சாரங்கபாணி கோயிலுக்கு வராருங்க. அது அழகிய காவிரி நதிக்கரையில் ரம்மியமான சூழலில் பெருமாள் இருக்கார். அவர் யோக நித்திரையில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாக ஆழ்வார் நினைக்கிறார். ஆழ்வார் நினச்ச உடனே அவருடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய விஷயம் வருது, ஒரு பாசுரமும் வருது. உனக்கு ஏற்பட்ட சிரமங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் எனக்கு புரிகிறது. ஆழ்வார் சொல்கிறாருங்க, அதனால் எழுந்து அமர்ந்து கொண்டெல்லாம் என்னுடன் பேச வேண்டாம், ஆனால் இங்கே வந்து உன் திருவிழகை அனுபவித்த பின் உன்னோடு பேசாமல் நான் போக மாட்டேன், பேசிட்டு தான் போவேன். ஆகவே கேசவா, சற்று எழுந்து கிடந்த வாக்கிலேயே தலையை உயர்த்தி என்னுடன் பேசு அப்படிங்கிறார். அப்படி சொல்லி பெருமாளை வாழ்த்தி மங்களாசாசனம் செய்கிறார். பாசுரம்: நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமா. ஏனம்னா பன்றின்னு அர்த்தங்க. வரகம்: இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம். கடந்த கால் பரந்த, மூணாவது லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள். காவிரி பற்றி சொல்கிறாங்க. நாலாவது வரி பாருங்க, அவர் சொல்கிறாரு, பெருமாள்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாளி கேசவனேங்கிறார். இப்போ நம்ம மீனிங் போகலாம். நடந்த கால்கள், ராம அவதாரத்தின் போது சீதையை தேடி அலைந்தும் திரிவிக்கிரமனாய் உலகளந்தும் நடந்த உன் திருவடிகளில் வழி உண்டானதோ. அதான் நீ ரெஸ்ட் எடுக்கிறியாப்பா, யோக நித்திரையில் இருக்கியாப்பாங்கிறார். நடுங்க ஞாலம், அண்ட பெருநீரின் ஆழத்தில் சிறை வைக்கப்பட்ட பூமி பிராட்டி தன்னை மீட்டெடுக்க திருமால் எப்படி வருவான், எப்போது வருவான் என்று அஞ்சியிருந்த காலத்தில் ஏனமாய் இடந்த பூமியை மீட்க பன்றி அவதாரம் எடுத்த உனது ஒற்றை கொம்பால் ஆழ்பரப்பை தோண்டியதால் மெய் குலுங்கவோ உன்னுடைய திருமேனி சிரமப்பட்டதோ, அதனால ரெஸ்ட் எடுக்கிறியா. அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் காவிரி விஷயம். விலங்கு மால் வரை, விலங்குனா இங்கே வந்து வழித்தடைகளான பெருமை வாய்ந்த மலைகளையும் பாலை நிலங்களையும் தாண்டி பாய்ந்தும் அகலமான வாய்க்கால்களாக பொங்கி வழிந்தும் வருகின்ற காவிரி ஆற்றின் கரையில் அமைந்த திருக்குடந்தை நகரில், அதாவது கும்பகோணத்தில், நீ என்கிட்ட இப்படி பேசினா போதும்ப்பா, நான் பேச தான் போகிறேன். எப்படின்னா, கிடந்த திருக்கோலத்திலிருந்து சற்றே எழுந்தவாறு நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்லி வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. இந்த நிகழ்வில் வந்து பரமன் வந்து ஒரு அடியாருக்குரிய பணிவோடு நடந்து கொண்ட காரணத்தினால் பெருமாளுக்கு, ஏன்னா அவர் வந்தாரும் சடப்புடன் எந்திரிக்கிறார் பாருங்க, ஆர அமுது ஆழ்வான் என்றும் பிரானுக்கு அன்பு கட்டளையிட்டு ஆழ்வாருக்கு திருமாலிசை பிரான் என்றும் திருநாமங்கள் உண்டாயின. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.